சேகர் பாபு நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்ல மாட்டேன். சேகர் பாபு அரசியல் ரீதியாக அவருக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன, இந்த முருகன் பக்தர் மாநாட்டை விமர்சிக்க வேண்டிய நிர்பந்தம் சேகர் பாபு. ஆனால் ஒரு விஷயத்த சேகர் பாபுவை பாராட்டலாம், என்னன்னா திருமாவளவன் மாதிரி போலி இது கிடையாது. திருமாவளவன் நல்லா சூப்பரா வேஷம் போடுறாரு. விபூதி கொடுத்தா இட்டுக்கு வரான், கொஞ்ச நேரம் கழித்து அழிச்சிட்டு வரான். அதுவும் போட்டோ எடுக்கும் போது தான் அழிப்பாரான் சார். திமிரு. கோயில் கும்பாபிஷேக சிதம்பரம் தேர்தலப்ப அது முடியுதா? தலப்பா கட்டுக்கு ஏத்துக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு இன்னும் காவடி குடம் மட்டும் தான் எடுக்கல திருமாவளவன். குடம் எடுத்துட்டு வீதியில வந்தாதான் ஓட்டு கிடைக்கணும். அது கூட போடுவாரு. அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டா சார். என்ன காலையில இருந்து நான் இரவு வரைக்கும் வச்சிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. எதுக்கு அழிக்கிறேன்? 10 நிமிஷத்துல எதுக்கு அழிக்கிறீங்க? அதுக்குள்ள என்ன உங்களுக்கு இது ஆயிடுதா? இது அவருடைய தனி மனித உரிமை சார். தனி மனித உரிமை இல்ல, உன்னுடைய நாத்திகவாதம் தோலுரிக்கப்படுகிறது அந்த இடத்துல. ஆனால் அதே திருமாவளவன் கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கிட்டாரு. எப்போ? தேர்தல் நேரத்துல. தேர்தல் முடிஞ்ச உடனே இதெல்லாம் பண்ணுவாரு, சீன்லாம் போடுவாரு. நான் என்ன சொல்றேன், திருமாவளவன் ஓட்டு கேட்குறப்போ சிதம்பரம் 4 மாட வீதியும் அதே பொசிஷன்ல வந்தீங்கன்னா தான் ஓட்டுன்னா அழிச்சிட்டு போவாரா? 4 மாட வீதியும் பட்டையா விபூதியோட தான் வரணும், அப்பதான் ஓட்டுன்னு தீட்சிதர்கள் சபை முடிவு பண்ணுதுன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் ஆளா போட்டுருவார் விபூதி. ஓட்டு ஓணுன்னா என்னென்ன வேஷம் போடுறீங்க, அதுதான் அந்த மாநாடு சொல்லியிருக்கு. ஓட்டுக்காக வேஷம் போடுகிற இவர்களை பாடம் போட்டுங்க. இந்து எழுச்சி உருவாகணும். நாத்திகவாதம் பேசுகிறார்கள், கடவுள் மறுப்பு பேசுகிறார்கள், குறிப்பிட்ட ஒரு மரத்தை மட்டும் இழிவுபடுத்துகிறார்கள். இந்த கருத்தெல்லாம் யார் பண்றாங்கன்னு புரியுற மாதிரி பேசிட்டாங்க.